புனித பவுஸ்தினாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கத்தோலிக்க திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இறை இறக்க இயேசு ஆண்டவர் ஜெபம் இன்று மிக வல்லமை ஜெபம். நாம் வாழ்கின்ற காலம் இரக்கத்தின் காலம் என்று சொல்லலாம். புலம்பலகமம் 3:22 எனது இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்றும், ஓசையா 8:11 எனது இரக்கம் பொங்கி வழிகிறது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு நடைபெறுகின்ற எல்லா காரியங்களுமே கடவுளுடைய இரக்கத்தினால் தான் நடைபெறுகிறது என்பதை ரோமேற்கு எழுதிய திருமுகம் 9:16 மனிதன் உழைப்பதினாலோ விரும்புவதினாலோ காரியங்கள் ஆவதில்லை, இரக்கம் வைக்கின்ற கடவுளினாலே எல்லாம் ஆகின்றன என்று புனித பவுல் சொல்லுவார். கடவுளுடைய இரக்கத்தினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமையர் 8:34 உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து கொண்டு நமக்காக பரிந்துரை செய்கிறார் அன்றோ என்று எபிரேயர் 7:25 நாம் வாசிக்கிறோம். நமக்கு பரிந்துரை செய்வதற்காகவே இயேசு என்றும் வாழ்கிறார் என்று. திருவெளிப்பாடு 12:10 சாத்தான் இரவும் பகலுமாக நம்மீது குற்றம் சாட்டி நமது அழிவை, நமது தண்டனையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த வேளையில் தான் தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிற இயேசு ஆண்டவர் தான் பட்ட வேதனைகளையும் பாடுகளையும் தந்தை கடவுளிடம் எடுத்துச் சொல்லி ரெஃபர் பண்ணி பரிந்துரை செய்கிறார். இதனால் தான் எபிரேயர் 12:24 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குரல் எழுப்புகின்ற ரத்தம் என்று மனுக்குலத்தில் இருக்கின்ற எல்லாருக்காகவும் தனது பாடுகளை தந்தையிடம் சொல்லி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். இன்று எவ்வாறு சரியாக எக்ஸாக்டாக என்ன வார்த்தைகளை சொல்லி தந்தையிடம் இயேசு பரிந்துரை செய்கிறாரோ அதே வார்த்தைகளை நாமும் இந்த இறையிறக்க ஜெபத்தில் சொல்லி ஜெபிப்பதன் காரணமாகத்தான் இந்த ஜெபம் வல்லமைமிக்க ஜெபமாக அமைகிறது. இயேசுவின் பாடுகளை எடுத்துச் சொல்லி உலக மக்களுக்காகவும் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இப்போது இந்த ஜெபத்தை சொல்லுவோமா? இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்களோடு இணைந்து சக்தி மாதா டிவி யூடியூப் மூலமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாக இருந்து அவர்களை ஆசீர்வதியும். ஆமென். அல்லேலூயா.